வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செந்தில்குமார் சார் வந்திருக்கிறாரு. அவர் நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து அவர் உணர்ந்த விஷயங்களை நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டு போகிறாரு. வணக்கம் சார். வணக்கம். தெரிஞ்சவங்க மூலமாக தெரிய வந்தது, கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் கொஞ்சம் இருந்தது, இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு, ஐபி அந்த இன்ஃப்ளேமபிள் பவுல் சிண்ட்ரோம் அந்த இது ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த இந்த இதுக்காக ஆக்சுவலி தான் வந்தேன். மற்ற ப்ராப்ளம்ஸும் பிற்காலத்தில் ஃப்ளாராக பார்க்கக்கூடாது, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்லுவாங்களே, அந்த இதுக்காக வந்தேன். டிஃப்ரென்ஸ் தெரியுது, ரொம்ப கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சின்னு சொல்ல முடியாது, பட் டிஃப்ரென்ஸ் தெரியுது. கண்டிப்பாக எல்லோரும் இது பயன்படுத்தி நல்லபடியாக வரும், பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். சார் ஒரு அருமையான விஷயம் சொன்னார், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம உடம்பை பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்ட்டில் ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா நமக்கு ஒரு படபடப்பாக இருக்கிறது, தோள்பட்டை வலிக்கிறது, அதிகப்படியான வேர்வை, இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் காட்டும். அதே மாதிரி இப்போ பித்தப்பையில் கல் இருக்குது அப்படின்னா அவருக்கு ரைட் சைடில் கொஞ்சம் பெயின் இருக்கிறது, அப்புறம் சரியாக ஜீரணமாகாமல் தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தது. அப்போ அதுக்கு பித்தப்பை கல் இருக்குது அப்படிங்கிறது ஸ்கேனில் பார்த்துட்டு வந்தார். அப்போ உடனே இப்போவே சரி பண்ணிட்டோம்னா பின்னாடி எந்த ஒரு பிரச்சனையும் வராது இல்லைங்களா. அதனால இப்போ பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் ஃப்யூச்சரில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, அதுக்காக தான் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். இந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் நாம் பார்க்குறோம். ஏன்னா ரொம்ப முடியாமல், அதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப முடியாமல் வேறு என்னடா பண்ணுறது அப்படிங்கிற லெவலில் அதுக்கப்புறம் மருத்துவர்களையும் மருத்துவமனையும் தேடி அலைஞ்சிட்டு, அதே மாதிரி ஒவ்வொரு இதில் அலோபதியில் சரியாகுமா, அப்புறம் சித்தாவில் சரியாகுமா, ஹோமியோபதியில் சரியாகுமா, அக்குபஞ்சரில் சரியாகுமா, நேச்சுரோபதியில் இந்த மாதிரி சரியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடிட்டு இருக்கிறத விட, ஆரம்ப காலத்திலேயே நமக்கு ஒரு சிம்டம்ஸ் தெரியுது, உடம்புல ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதை ஒரு நல்லபடியாக சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நிம்மதியாக இருக்க முடியும். அதுக்கு பார்த்திங்கன்னா சார் ரொம்பவே ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அவேர்னஸோடு யாருமே அவ்வளோ சீக்கிரம் வந்துடுறது கிடையாது. சரி அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ கொஞ்சம் லேசாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கடைசி நேரத்தில் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வலிகளோடையும் வேதனைகளோடையும் வர்றதை பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ ஆரம்பத்திலேயே நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல முறையில் குணப்படுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிற காலம் ஃபுல்லாக இந்த வலிகள் இல்லாமல் வாழ முடியும். இந்த உடம்பு நமக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு எப்பவுமே நம்ம இதை சந்தோஷமாக வச்சுக்கணும். அதாவது ஒரு சுகமாக, ஒரு நோய் இல்லாமல், வேதனை இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு அருமையாக சரியாகும். இந்த நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்டில் அக்குபஞ்சர் இருக்குது, யோகா, அப்புறம் டயட் அண்ட் நியூட்ரிஷன் இருக்குது, அதே மாதிரி வாழை இலை குளியல், மண் குளியல், இந்த மாதிரி நிறைய இயற்கை மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் எது உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்குதோ அதை பண்ணும்போது அருமையாக சரியாகும். சாருக்கு ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சையும், அதோட அக்குபஞ்சர் பண்ணணும், அதோட கப்பிங் தெரப்பி, இதெல்லாம் பண்ணி விட்டுட்ருக்குறோம். ரொம்பவே உடம்பு வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிச்சு, ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ ஆரம்பத்திலேயே உங்களுக்கு இந்த மாதிரி பித்தப்பை கல்லோ அல்லது கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறது, இந்த மாதிரி வேறு எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரி, ஹார்ட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நம்ம ஆரம்பத்திலேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது அதனோட ரிசல்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற மாதிரி, அதாவது உங்களுக்கு ஃப்யூச்சரில் காய்ச்சலோ குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும், அதனால் பெரிய தொந்தரவுகள் வந்துடும், அதை சரிப்படுத்துறதுக்கு உண்டான அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் சொல்லித்தரோம். அதே மாதிரி சில பேர்த்துக்கு வாமிட்டிங் சென்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், அதாவது வாந்தி வர மாதிரியே இருக்கும் ஜீரணம் சரி இல்லாமல், அதை சரிப்படுத்துறதுக்கும் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி அலர்ஜி, சைனஸ் தொந்தரவுகள்னால அலர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும், அதில் ஆரிகுலர் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு காதில் ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் வரும், அதை ஸ்டிமுலேட் பண்ணோம்னா அருமையாக சரியாகும். அப்போ இந்த மாதிரி நிறைய மெத்தடெல்லாம் இருக்குது. நம்ம உடம்புலையே பார்த்தீங்கன்னா அற்புதமான விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் தெரியாதனால தான் நம்ம இவ்வளோ நோய்களோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு இதுக்கு உண்டான தீர்வுகளை நம்ம பார்ப்போம். நம்ம கையை மடித்து இந்த மாதிரி நெஞ்சு மேலே வச்சிங்க அப்படின்னா
இந்த கட்டை விரல் நேர் பேக் சைடு பார்த்தீங்கன்னா LI11 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இது வந்து இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணுற புள்ளி. உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஃபீவரோ சளியோ அதெல்லாம் வரக்கூடாது, குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்குது அல்லது உங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும். இந்த பாயிண்டில் இந்த மாதிரி உங்கள் ஆள்காட்டி விரலை வச்சு ஒரு 3 நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அருமையாக வந்து இம்யூனிட்டி வந்து அதிகமாகும். அதனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகளுமே வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி மெதுவாக ஒரு 3 நிமிஷம் மசாஜ் பண்ணிக்கோங்க. நம்ம கையில் பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கட்டு ரேகை இருக்கும். இதனோட சென்டரில் இருந்து நம்ம ஆள்காட்டி விரலில் 2 ரேகை யாருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமோ அவங்களோட கை விரல் அளவை இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அளவாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி 2 ரேகை முடிகிற அளவுக்கு மேலே வச்சுக்கிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா P6 அப்படிங்கிற ஒரு வாந்தி, அதாவது வாமிட்டிங் சென்ஸை குறைக்கக்கூடிய ஒரு புள்ளி இருக்குது. இந்த புள்ளியும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். கரெக்டாக அந்த ரேகையோட சென்டர்லேருந்து நம்ம ஆள்காட்டி விரலில் 2 ரேகை முடிகிற அளவுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள். வாந்தி வராமல் தடுக்கும். காதோட உச்சியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அலர்ஜி பாயிண்ட் இருக்கும். இப்போ அலர்ஜி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஓரத்தை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. பண்ண பண்ண உங்களுக்கு சைனஸ் தொந்தரவுகள், அலர்ஜி, இப்போ நாசலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இச்சிங், ஒரு மாதிரி அலர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கிறது, மூக்குள்ளே புருன்னு ஊறுற மாதிரியே இருக்குது நல்லா சொல்லுவாங்க. அதெல்லாம் அருமையாக சரியாகும். இந்த 2 இடத்துலையும் இந்த காதுலேயும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அந்த காதுலேயும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். லெஃப்ட்டு ரைட் ரெண்டுலேயுமே நல்லா இந்த உச்சியில் வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அலர்ஜி அருமையாக குறைய ஆரம்பிக்கும். சைனஸ்னால் நீர் கோர்த்துருந்தாலும் சரி, இல்லை மூக்கில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும். இந்த ஆரிக்குலர் தெரப்பி அப்படிங்கிற காதில் வர அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸோட புள்ளி இது. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் நம்மளோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். இதில் வந்து அக்குபஞ்சர், யோகா, கப்பிங் தெரப்பி, ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை, சுஜோ கன்சீவ் தெரப்பி, ஆரிக்குலர் தெரப்பி, நேச்சுரோபதி சம்மந்தப்பட்ட வாழை இலை குளியல், மண் குளியல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்குறோம். அதோட வந்து நம்மளோட இன்ஸ்டியூட்டில் கிளாஸஸ் சொல்லி தந்துட்டுருக்குறோம். இதை படிச்சுட்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நம்ம சமுதாயத்தையும் நோய்கள் இல்லாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த வகுப்புகள் ரொம்பவே உதவும். இந்த கிளாஸஸ் படிக்கிறதுக்கு வயது வரம்பு கிடையாது, ஆன்லைன்லேயே இருக்குது. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்கள் எந்த இதில் இருந்தாலும் படிக்கணும், நீங்கள் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். இந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நேரில் வரதுன்னா கணபதி கோயம்புத்தூரில் இருக்குது. இல்லை ஆன்லைனில் அட்டென்ட் பண்ணுறதுனா நீங்கள் கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகளில் வந்து எளிமையாக கலந்துக்க முடியும். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும். ஏற்கனவே நிறைய நம்ம யூடியூப் சேனல் கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். தேங்க்யூ.